வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் ஒரு இந்தியாவிலேருந்து வந்த பெண்மணி வந்து வேலை செய்கிறாங்களோ தங்கியிருக்காங்களோ இன்னும் தெரில. எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஆர் டிபெண்டன்ட் பாஸாக இருக்கலாம். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன பதிவு போட்டாங்கன்னா, சிங்கப்பூரில் இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாமரம் அந்த மாதிரி மரங்கள், அதுலேருந்து வந்து நீங்கள் மாங்காயை பறிக்கக்கூடாது. மரத்துலேருந்து பறிக்கிறது மாத்திரம் இல்லை, அது கீழே விழுந்திருந்தா கூட அந்த மாங்காயை மாம்பழத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா $5000 ஃபைன். அது வந்து இந்திய கணக்குக்கு 3,75,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இது போட்டிருக்காங்க. ஐ திங்க் இன்ஸ்டாகிராம்லேயும் இதில் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி வைரல் ஆகிடுச்சு. இந்தியாவில் பூரா அதுதான் பேசும் பொருளாக இருக்குது. அவங்க கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னது, கீழே விழுந்த மாம்பழத்தை எடுத்தால் அதில் என்ன தப்பு, அதுக்கு வந்து $3,00,000 $3,00,000 ஃபைன் பண்ணுவாங்களா, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் போடுறாங்க. அதாவது இதில் சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னது லீகலி டெக்னிக்கலி கரெக்ட் தான். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது, கார்டன் சிட்டின்னு கூட சொல்லலாம். இதை நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாமரங்கள் நிறையா இருக்குது. அது வந்து சீசன் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சீசன் தான், நல்லா காய்ச்சி பழுத்து எல்லாம் பண்ணோம். அது வந்து சம்டைம்ஸ் அது ரொம்ப பழுத்துருச்சுன்னா அந்த மாம்பழம் வந்து தரையில் விழுந்துடும். ஸோ விழுந்ததுன்னா அங்கே போகிறவங்க வர்றவங்களுக்கு வந்து அதை பார்த்த உடனே ஒரு நப்பாசை வரும். ஆஹா, மாம்பழம் விழுந்து கிடக்கே, நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க அந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ இவங்க ஆங்கிலத்துலேயும் பதிவு போட்டிருக்காங்க, அப்புறம் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம் முதல்ல. Yes, you heard it right. If you will pluck the mango or you will pick up the fallen mango from the street, then you need to pay a fine of $5,000. Yes, you heard it right. The Singapore government has imposed a fine if you will pluck or pick up the mango from the government street or the government property or the government land. You need to pay that money. ये आम बहुत ही खूबसूरत है और खाने में बहुत ही मीठे होंगे. ये इसे जब काटिएगा तो पीला होगा. देखिए वहाँ पे सड़क के किनारे पीला ऐसा है. और ये देखिए पेड़ों में कितने सारे आम हैं. और ऐसा नहीं है कि बहुत ज़्यादा दूर है, बहुत नज़दीक है. लेकिन ये कहाँ पे है? सड़क के किनारे हैं. इसे कोई भी आते जाते तोड़ सकता है. लेकिन भाई साहब, ये सिंगापुर है. यहाँ तोड़ना और यहाँ उठाना दोनों ही सख्त मना है. और अगर किसी ने उठाया तो इससे सिंगापुर डॉलर्स में 5,000 लग जाएंगे. मैंने इंडियन करेंसी में 35,000 रुपये. ஸோ இந்த மாதிரி பொது இடங்களில் நிறையா மாமரங்கள் இருக்கும், நிறையா பலா மரங்கள் இருக்கும். பலாப்பழமெல்லாம் அப்படியே பெருசாக காய்ச்சி தொங்கும். அதாவது நம்ம நடந்து போனோம்னா நம்ம தலையில் இடிக்கிற மாதிரி, எஸ்பெஷலி இந்த பெடோக் போன்ற இடங்களில் போனீங்கன்னா அவ்வளவு பலா மரங்கள் இருக்கும். அதில் அவ்வளவு காய்ச்சி தொங்கும். ஒவ்வொருத்தரும் அதில் வந்து துணி கட்டிடுவாங்க. அதாவது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு. அது யார் கட்டுறாங்கன்னு தெரில, அந்த மாதிரி கட்டி மறைப்பாங்க. அது மாதிரி இதில் டேம்பனீஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டெர்மினஸ்க்கு அந்தண்ட சைடு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாமரங்கள் இருக்கும். அதில் வந்து அப்படியே மாங்காய் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். ஸோ யாருக்குமே வந்து ஒரு நப்பாசு வரும். ஆஹா, அதுவும் என்ன, நம்ம நடந்து போனோம், நம்ம மூக்கில் இடிக்கிற அளவு தொங்கும் கீழே மாங்காய். அதனால் கண்டிப்பாக ஒரு டெம்டேஷன் வரும், சப்புன்னு ஒரு 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 மாங்காயை பறிச்சிடலாமான்னு. இது வந்து சட்டப்படி குற்றம் தான், அதில் வந்து ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதாவது இதெல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த எல்லா மரங்களும், ஈவன் இஃப் இட் இஸ் இந்த ஓப்பன், ஒன்றும் வேலி கிளி போடாமல், இப்போ இந்த சென்ட்ரல் டிவைடர் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மரம் வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து தே ஆல் பிலாங் டு தி கவர்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து சொந்தக்காரங்க. நேஷ்னல் பார்க்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் அவங்களுடைய மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்க்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆக்ட் அதுபடி என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி அந்த மரங்கள்லேருந்து நீங்கள் பழத்தையோ காயோ பறிச்சிங்கன்னா அது ஒரு குற்றம். அதேமாதிரி அது வந்து கீழே விழுந்திருக்கு பழமோ காயோ, அதையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் குற்றச்செயல். அதுக்கு வந்து $5,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். அதாவது அப் டு மேக்ஸிமம் $5,000. இது வந்து அந்த நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கு இல்லையா, பார்க்ஸ் அந்த மாதிரி பூங்காக்கள் அங்கே இருக்கிறதுக்கு. ஆனால் நேஷ்னல் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது. அந்த நேஷ்னல் ரிசர்வ்லேயும் நிறையா அந்த மாதிரி மரங்கள் இருக்கும்.
இதை விட இன்னும் நிறையா பழங்கள் கொடுக்கக்கூடிய நிறையா மரங்கள் இருக்கும் நேஷ்னல் ரிசர்வில். அங்கே போய் பறிச்சிங்கன்னா $50,000 வரைக்கும் ஃபைன், ப்ளஸ் 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் நேஷ்னல் ரிசர்வில். ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்கில் வந்து $5,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம், ஜெயில் தண்டனை கிடையாது இதுக்கு. ஸோ இது வந்து எப்போவுமே சிங்கப்பூரில் வந்து ஒரு சட்டம் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு இவ்வளவு நாட்கள் ஜெயிலு, இவ்வளவு வரைக்கும் அபராதம் போடலாம், இந்த மேக்ஸிமம் லிமிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் யாராவது அந்த குற்றத்தை பண்ணால் அந்த $5,000 ஃபைன் அப்படின்னு போட மாட்டாங்க. இப்போ நீங்களே தெரியாமல் ஒரு கீழே விழுந்திருக்கு ஒரு மாம்பழம், அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை ஒரு நேஷ்னல் பார்க்ஸ்காரன் பார்த்தா கூட என்ன பண்ணுவான், வார்ன் பண்ணி விட்டுருவான், இங்கே பாருங்கம்மா இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி இல்லைன்னா கூட கீழே விழுந்தது தானே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அதை வந்து பெருசாக ஆக்கி அதை ஃபைன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பறிச்சிங்கன்னா அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு பிளக் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ், ஏன்னா தே ஆல் பிலாங் டு த கவர்மெண்ட். அப்போ வந்து அவங்க கேள்வி கேட்பான், ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணணும், அதுமாரி பறிக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு. அதையும் இப்போ சப்போஸ் நீங்கள் செகண்ட் டைம் பண்ணுறீங்க, செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா அவன் செகண்ட் டைம் பிடிச்சான்னா அப்போ வந்து ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு $100 $200 அந்த மாதிரி ஃபைன் போடும். இந்த மாதிரி ரிப்பீட் அஃபெண்டராக இருந்தால் தான் இந்த ஃபைன் தொகை வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாட்டிக்கிறீங்கன்னா $5,000 ஃபைன் கட்டுன்னு சொல்ல மாட்டான். இது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து அவங்க பரப்புகிற மாதிரி ஆகுது. ஏன்னா புரிஞ்சுக்கிறவங்க அதுதான் பண்ணுறாங்க. இந்த நீங்கள் கீழேருந்து நீங்கள் மாங்காய் எடுத்தீங்கன்னா $5,000 ஃபைன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட புரிதல் எப்படின்னா, சரிப்பா கீழே ஏதாவது இருக்கிற பழத்தை நீ எடுத்தேன்னா ஒன்று $5,000 ஃபைன் போட்டுருவான் அப்படின்னு அவங்க நினச்சிட்றாங்க. அதுதான். ஸோ திஸ் ஒன்லி த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் தே கேன் இம்போஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா குற்றங்களுக்குமே அவங்க அதிகபட்ச ஃபைன் எவ்வளோங்கிறத சொல்லிவிடுவாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் தே ஹேவ் டு ஃபைன் யூ த மேக்ஸிமம். ஒரு $100-200 அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். அதே மாதிரி ஜெயில் தண்டனை சில குற்றங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் ஜெயில் தண்டனைம்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, இல்லை 2 மாதம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் த பர்சன் ஹூ ஹேஸ் கமிட்டட் அண்ட் த சிச்சுவேஷன் வேர் ஹி வாஸ் வென் ஹி கமிட்டட் த க்ரைம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜட்ஜுடைய டிஸ்கிரிஷனரி பவரில் வரும் இது. அதாவது இந்த ரூல் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்னு கிடையாது. இது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பழம் பறிக்கணுன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்கலாம் கவர்மெண்ட்கிட்ட. நீங்கள் அப்ளை பண்ணி பர்மிஷன் கேட்கலாம். இப்போ நிறையா இப்போ இந்த ஸ்கூல்ஸ்லலாம் இந்த ப்ராஜெக்ட் நடத்துவாங்க, இந்த ட்ரீஸ் பற்றி, ஃப்ரூட்ஸ் பற்றி, லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் பற்றிலாம், பாட்டனி லெசன்ஸ். அப்போ வந்து அவங்க பர்மிஷன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அவங்களுக்கு வந்து இந்த பூக்களை பற்றி சொல்ல போகிறோம், அதனால் 4-5 பூக்களை பறிப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நீடு இருக்குது, எனக்கு வந்து ஏதோ பிரச்சனைங்க உடம்புல, அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் காய் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ அப்சல்யூட் ரூல். இந்தமாரி ரூல் வச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நோபடி கேன் டேக் இட். அது தவிர இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பழம் பறிக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், மரத்தில் ஏறி காலை வச்சு எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து வரும். அதே நேரம் இந்த மரங்களை வந்து அது பாதிக்கும். ஏன்னா நீங்கள் எங்கேயாவது கால் வைப்பீங்க, ஏதாவது ஒரு கிளை உடஞ்சிரும், அந்த மாதிரி பண்ணிட்டுனா அந்த ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படும். அந்த மரத்துக்கான அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க அது இன்னொரு ரீசனாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சாயில் என்ரிச்மெண்ட்டு அதெல்லாம் வேணுங்கிறாங்க. அதாவது இந்த சில உயிரினங்கள்லாம் இருக்கும், அதாவது தரையில் ஓடுற உயிரினங்கள், அதுகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஃபீட் மாதிரி ஆகும். அதாவது உதிர்ந்த பூக்களோ உதிர்ந்த பழங்களோ இல்லை காய்களோ எதுவாக இருந்தாலும் அந்த சாயிலில் இருக்கிற அந்த சிறு சிறு பூச்சிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. மற்றபடி இது வந்து ஒரு $5,000 ஃபைன், $5,000 ஃபைன் பண்ணோம், $3.5 லட்சம் ஃபைன் ஆகும், அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போஸ்டிங்காக தான் தெரியுது. பட் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் இங்கே வர்றவங்களுக்கு இந்த ரூலை கேட்டாங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்க வந்து சரி இதெல்லாம் நம்ம ஊரில் பரப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு இதன் மூலம் ஏதாவது ஒரு வியூஸ் கிடைக்குமோ என்னமோ தெரியல. எதுவாக இருந்தாலும் சிச்சுவேஷன் இதுதான். இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ரூல். இட் கேன் பி ஃப்ளெக்சிபிள் ஆல்சோ ஃப்ரம் த கவர்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ.
அதான் நம்ம சொல்லிக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.